செய்கின்றாரோ அல்லாஹ் அவன் மீது கருணை வச்சு, அல்லாஹ் அவன் மீது அன்பு வச்சு, அவன் பாவமே செய்யாதவனாக, குற்றமே புரியாதவனாக அல்லாஹு தபாரக வ தஆலா அம்மனிதனை ஆக்குவதாக காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா சிறப்பான ரமலானை எங்களுக்கு தந்து, அந்த ரமலானிலும் நடுப்பகுதியை பாவ மன்னிப்புக்குரிய ஒரு பகுதியாக அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்கி தந்திருக்கின்றான். இதிலே அடியார்கள் செய்கின்ற தௌபாக்களை அல்லாஹு தபாரக வ தஆலா மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் புனிதமிகு ரமலான் மாதத்தில் மக்ஃபிரத்துடைய பகுதியிலே நோம்பாளிகளை பார்த்து, தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹு தபாரக வ தஆலா கேட்குகின்றான், என்னிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள் இல்லையா? என்னிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்கள் இல்லையா? என்னிடத்திலே பாவங்களை நினைச்சு இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள் இல்லையா? என்னிடத்திலே தௌபா செய்யக்கூடியவர்கள் இல்லையா? தௌபா செய்கின்றவர்களே, என்னிடத்திலே தௌபா செய்யுங்கள், நான் உங்களுடைய தௌபாவை அங்கீகரிக்க காத்துக் கொண்டிருக்கின்றேன். பாவ மன்னிப்புக்காக இஸ்திக்ஃபார் செய்ய காத்திருக்கின்றவர்களே, என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க, உங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். பிரார்த்தனை புரிகின்றவர்களே, துஆ செய்கின்றவர்களே, நீங்கள் துஆ கேளுங்கள், உங்களுடைய துஆவை நான் அங்கீகரிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு தபாரக வ தஆலா புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹு தபாரக வ தஆலா அடியார்களை பார்த்து சொல்வதாக அருமை ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா எங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றான், எங்கள் மீது கருணை வைத்திருக்கின்றான். ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் மீது வைத்திருக்கின்ற அன்பை விட, பாசத்தை விட அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் யுத்தம் நடைபெறுகிறது. யுத்தத்திலே சிறை கைதிகளாக பெண்களும் வயோதிபர்களும் குழந்தைகளும் பிடிபடுகிறார்கள். அதிலே ஒரு பால் குடிக்குகின்ற பச்சுளம் குழந்தையும் சிறை கைதியாக பிடிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த குழந்தையுடைய தாயும் அந்த சிறை கைதிக்குள்ளே இருக்குகின்றார்கள். குழந்தை பசியினால் அழுகின்றது. தாயோ தன்னுடைய குழந்தையை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாள். தன்னுடைய குழந்தை கிடைக்காத துயரத்தினால் தாய் அழுது புரண்டு தன்னுடைய மார்பிலே சுரந்திருக்கின்ற பாலை கொடுப்பதற்காக தன் குழந்தை பசியோடு தடுமாறுமே, தன் குழந்தை பசியோடு அழுமே என்று தன்னுடைய பச்சிளம் குழந்தையை தேடி தாய் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றாள். குழந்தையோ பசியினால் அழுது கொண்டிருக்கிறது. இப்பொழுது தன்னுடைய குழந்தையை அடையாளம் கண்டுகொள்கின்றாள் அந்த தாய். தன்னுடைய குழந்தையை தூக்கி மார்போடு அணைச்சி முத்தமிட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் வடிய மார்பிலே இருந்து தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குகின்றாள். இந்த நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருந்த சஹாபா தோழர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக தன் தாய் தன்னுடைய குழந்தையை தேடி அலைந்து குழந்தை பசியினால் அழுது கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய மார்போடு குழந்தையை அணைச்சி பால் கொடுக்கும் பொழுது குழந்தையுடைய அழும் சத்தம் நிற்கிறது.
தாய்க்கு ஆறுதல் ஏற்படுகிறது யா ரசூலுல்லாஹ். இந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது அன்பையும் பாசத்தையும் வைத்திருப்பது நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். அருமை ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபா தோழர்களே, இதைவிட அற்புதமான, இதைவிட விசேஷமான ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்கள் யா ரசூலுல்லாஹ். அந்த தாய் தன்னுடைய குழந்தையை பிரிந்ததினால் எவ்வளவோ கவலைப்பட்டிருப்பாள், அழுது புரண்டிருப்பாள். குழந்தையை கண்டவுடனே எவ்வளவு கருணையோடு பாசத்தோடு அந்த குழந்தையை அள்ளி எடுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து பால் குடித்து பால் கொடுத்து ஆனந்தம் கண்ணீர் வடித்தாள் அல்லவா? அவள் வைத்திருக்கின்ற தன் குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது 70 மடங்கு அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் அல்லாஹு தபாரக வ தஆலா வைத்திருக்கிறான் என்று சஹாபா தோழர்களுக்கு அருமை ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தபாரக வ தஆலா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட அல்லாஹ் எங்கள் மீது 70 மடங்கு அல்லாஹ் அன்பை, பாசத்தை, கருணையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை நாம் சிந்திப்பதுண்டா? இதை பற்றி நாம் யோசனை பண்ணுவதுண்டா? அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஸ்ஜிது நபவிக்கு ஒரு நாள் ஒரு சஹாபி தலப்பாகைக்குள்ளே குஞ்சுகளை, பறவ குஞ்சுகளை போட்டுக்கொண்டு சபையிலே வந்து உட்கார்ந்தார்கள். அந்த தலப்பாகைக்குள்ளே குருவிகள் கத்துகின்ற, குருவி குஞ்சுகள் கத்துகின்ற சத்தம் ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு கேட்கிறது. தாய் பறவையோ மஸ்ஜிது நபவிக்கு மேலால் வட்டமிட்டு தன்னுடைய குஞ்சுகளை தேடி அலைகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, சஹாபா தோழர்களே, யாராவது இதனுடைய குஞ்சுகளை தூக்கி வந்திருக்கின்றீர்களா? தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகளை தேடி வட்டமிட்டு கவலையோடு கண்ணீரோடு என்னுடைய தலைக்கு மேலால் மஸ்ஜிது நபவிக்கு மேலால் பறந்து கொண்டிருக்கிறது, தேடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு சஹாபி எழும்புகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், இதோ நான் வருகின்ற வீதியிலே ஒரு கூட்டிலே குஞ்சுகள் இருந்தன, அதை நான் இதோ எடுத்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தலப்பாகைக்குள்ளே இருந்த குஞ்சுகளை ரசூலுல்லாஹ்வுக்கு காட்டுகின்றார்கள். அருமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபியே, தன்னுடைய குஞ்சுகள் காணாத தாய்ப்பறவை அதை தேடி அலைந்து தன்னுடைய குஞ்சுகளை கண்டுகொள்ள வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும், அவைகளை பார்க்க வேண்டும் என்ற கருணையோடு அன்போடு தாய்ப்பறவை வட்டமிடுவதை நீ பார்க்கவில்லையா? எனவே பறவை குஞ்சுகள் எந்த இடத்திலே இருந்ததோ அந்த இடத்திலே குஞ்சுகளை வைத்துவிட்டு வாரும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சஹாபா தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், சஹாபா தோழர்களே, இது ஆறறிவற்ற பறவை அல்ல, ஐவரவிட்ட ஒரு பறவை. அது தன்னுடைய குஞ்சுகள் மீது வைத்திருக்கின்ற கருணையை நீங்கள் பார்த்தீர்களா? அது தன்னுடைய குஞ்சுகள் மீது வைத்திருக்கின்ற அந்த தாய் பறவை கொண்டிருக்கின்ற பாசத்தை பார்த்தீர்களா? கருணையுள்ள ரஹ்மான், இரக்கமுள்ள ரப்புல் ஆலமீன் அந்த தாய் பறவை தன்னுடைய குஞ்சுகள் மீது வைத்திருக்கின்ற பாசத்தை விட அல்லாஹ் உங்கள் மீது அன்பு வைத்திருக்கின்றான், உங்கள் மீது பாசம் வைத்திருக்கின்றான். அதனாலதான் அல்லாஹு தபாரக வ தஆலா குர்ஆனிலே ஆங்காங்கு பல ஆயத்துகளிலே வைன்னி லகஃபார், நான் பாவங்களை மன்னிக்குகின்றவன், நீங்கள் தௌபா செய்யுங்கள், நீங்கள் தௌபா செய்யுங்கள், நான் பாவங்களை மன்னிக்குகின்றவன். நீங்கள் ஒரு தவறை செய்துவிட்டால் அவுலமு அன்புசகும், உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஏதாவது நீங்கள் அநியாயம் செய்து கொண்டால்